அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 30/11/2024 சனி அமாவாசைங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமாவாசை. இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள். தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியான விடையை கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. கோடி கடன் இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும், பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி இது போல் இருக்கிற தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும், மந்திரம் சொன்னாலும், ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னாலும் அது இரட்டிப்பு பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் இந்த அமாவாசை, பௌர்ணமியில் உங்களால் என்ன பண்ண முடியுதோ, பூஜை பண்ண முடியாவிட்டாலும், விரதம் இருக்க முடியாவிட்டாலும், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அன்றைய தினத்தில் சும்மா விடாமல் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கும். எதை தொட்டாலும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் உங்களை விட்டு போகணும். நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை உங்களுக்கு வேணும். மற்றவர்கள் போல நீங்களும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனை இது வரைக்குமே தீர மாட்டேங்குது, என்னை ரொம்ப ஆட்டி படைச்சு கொண்டே இருக்குது இந்த ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இதற்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நாளைக்கு அமாவாசை எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலை 11 மணிக்கு அமாவாசை தொடங்குது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 முடிவடைகிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து அமாவாசை இருக்குது. அதனால் 11 மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம். மாலை நேரத்தில் 6லேருந்து ஒரு 12 மணிக்குள்ளேயும் இதை நீங்கள் செய்யலாம். அதாவது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தாங்க தேவைப்படும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி சாறு முழுவதும் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சாறை ஏதாவது ஒரு கிளாஸில் பிடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எலுமிச்சை தீபம் போடுவோம் பாருங்கள், அதுபோல் இந்த எலுமிச்சம்பழத்தோலை தீபம் ஏற்றுறது போல் ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கடுகெண்ணெய் இருந்ததுன்னா கடுகெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே கருப்பு நிறத்தில் கடுகு கிச்சனில் இருக்கும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் 2 தீபத்துலேயுமே போட்டுக்கோங்க. ஒரு பழத்தை பிழிஞ்சிட்டோம், அந்த சாறை எடுத்துட்டோம், அதை 2 விளக்க வச்சுருப்போம் இல்லையா, அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கருப்பு கடுகு போட்டுக்கோங்க. 2த்துலேயுமே பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் வைப்போம். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால அந்த எலுமிச்சம்பழத்தில் காஜல், அதாவது மை இருந்ததுன்னா 3 பக்கமும் மை பொட்டு போல் வச்சு விட்டுடுங்க. இப்படி வச்சுடுங்க. இதை பூஜை ரூம்லேயும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையும் உங்களை ஆட்டி படைச்சி கொண்டே இருக்குது, கடன் பிரச்சனையா, நோய்கள் இருக்கா, இல்லை வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, இல்லை வேறு என்ன உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கோ அந்த பிரச்சனை முழுவதும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார ஹனுமனை, அதாவது ஆஞ்சநேயரிடம் உங்களுடைய பிரச்சனையை நாளைய தினத்தில் சொல்லணும். அதாவது சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போல் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல், கண் திஷ்டி இது போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை இருந்த இடம் தெரியாமல் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் ஆஞ்சநேயர். அது கூட அமாவாசை என்றாலே ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்த தினமாக இருக்கிறதுனால அமாவாசையும் இருக்குது, சனிக்கிழமையிலும் வந்திருக்கு. அதனால் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். அந்த எலுமிச்சம்பழ தீபத்தை ஏற்றி வச்சிட்டீங்க, அதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்னு மனதார ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அதாவது ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். அந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மந்திரத்தை 5 நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள். அதாவது
எதற்கு வேண்டுமென்றாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் சொல்லலாம், கோடி கடன் இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதனால் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து ஹனுமரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஞ்சநேயரிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன வேண்டும், அதாவது இந்த அமாவாசை, பௌர்ணமி இது போல் இருக்கிற தினங்களை நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் அப்படியே நமக்கு கொடுக்கும். அதாவது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நிச்சயமாக 100% பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேண்டும், நல்ல வீடு கட்டணுமா, நிலம் வாங்கணுமா, இல்லை கோடி பணம் உங்களை தேடி வரணுமா, 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணுமா, கடன் பிரச்சனை தீரணுமா, இல்லை வெளியில் கொடுத்த பணம் வரணுமா, நீங்கள் ஏமாந்து யாரிடமாவது கொடுத்த பணம் நகையோ உங்களை தேடி வரணும், இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரமோஷன் வேண்டும், எதற்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கல்ப சித்திரஸ்து, சங்கல்ப சித்திரஸ்து, சங்கல்ப சித்திரஸ்து அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் என்ன சங்கல்பம் சொல்கிறீங்களோ அது சித்தி அடையட்டும் அப்படின்றது தான். அது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது உங்களுக்கு சித்தி அடைஞ்சிடும். அதாவது நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்திடும் அப்படின்ற ஒரு வேத மந்திரம் தான் இது. நாளைய தினத்தில் இதை நீங்கள் சொல்லும்போது இதையுமே ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நாளை முழுவதுமே உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதும் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதனால் முதல்ல சொன்னது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். அதே போல் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு வேத மந்திரத்தையும் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட நாளைக்கு இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கீங்க பாருங்கள். அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில், அதாவது மெயின் கேட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வெளியில் ஏதாவது ஒரு சைடில் அந்த தீபத்தை வச்சுட்டு வந்துடுங்க. தானாக குளிர்ந்துடும். குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சந்தோலை எங்கேயும் தூக்கி போடாமல் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுட்டு வந்துடுங்க, யார் காலும் படாத அளவுக்கு. நாளைக்கு இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு 11 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா செய்ய வேண்டாம். அதே போல் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யாமல் வீட்டில் யாரை வேணாலும் நீங்கள் செய்ய சொல்லலாம். முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.